ஐடியாஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வேர்ட்ஸ் மெமரியில் இல்லாமல் இருப்பது. வேர்ட்ஸ் மெமரியில் இருந்தாலும் அதை ப்ராப்பர் டைமில் ரிட்ரீவ் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியாமல் இருப்பது. அதுபோல் லேர்ன் பண்ணக்கூடிய வொக்காபுலரியை வேர்ட்ஸை மெமரியில் ரீட்டைன் பண்ண முடியாமல் இருப்பது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு வீடியோ, அதுக்கு ஒரு சொல்யூஷன், எப்படி 5 ஈஸி வேஸில் உங்கள் வெக்காபுலரியை இன்னொரு லெவலில் டெவலப் பண்ணலாம், அந்த வேர்ட்ஸை உங்கள் மெமரியிலேருந்து கொண்டு வரலாம், வேர்ட்ஸ் மறக்காமல் இருக்கலாம். அதுக்கான முக்கியமான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். அந்த 5 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் இல்லைன்னா வேஸில் ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப இஃபெக்டிவான ஒரு மெத்தட். ஆக்சுவலி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிக்ஷனரியிலேருந்து எ செட் ஆஃப் வேர்ட்ஸை காணாமல் படிப்பாங்க. மேபி டெய்லி பேசிஸில், வீக்லி பேசிஸில் ஒரு 10 வேர்ட்ஸ் 15 வேர்ட்ஸை அதை நோட் புக்கில் எழுதி வச்சு அதை மக்கப் பண்ணி அதோட மீனிங்கை செக் பண்ணி ஆக்சுவலி மெமரைஸ் பண்ணி நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் வித்தின் ஒரு 10 days 15 daysல அதில் மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் அவங்களுக்கு மறந்து போகும். அவங்களால அதை யூஸ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், நான் படிச்சிருக்கேன், ஆனால் அதில் அவ்வளவு யூஸ் கிடையாது. இது இப்படி மறந்து போகாமல் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் சிம்பிள் மெத்தட் என்னென்னா, என்னோட லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் நான் இப்படி தான் லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே டிக்ஷனரியிலேருந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை லேர்ன் பண்ணதே கிடையாது. அதாவது நம்ம ஸ்பீக் பண்ணும்போது, நம்ம லிசன் பண்ணும்போது, நம்ம ரீட் பண்ணும்போது, when time goes on கொஞ்சம் வேர்ட்ஸ் நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஆக்சுவலி நீங்கள் அந்த வேர்ட்ஸை ரிப்பீட்டடாக கேட்கும்போது, நீங்கள் டிவியில் நியூஸ் லிசன் பண்ணும்போது, இல்லைன்னா வீடியோஸ், இங்கிலீஷ் வீடியோஸ் லிசன் பண்ணும்போது, புக் ரீட் பண்ணும்போது 1-2 வேர்ட்ஸ் இல்லைன்னா 4-5 வேர்ட்ஸ் ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். உங்களுக்கு அது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஆனால் இதுவரைக்கும் அந்த வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ யூ ஹாவ் டு பிக் தீஸ் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அதாவது சிம்பிளாக சொன்னால், உங்கள் மெமரியில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் உங்கள் லிஸ்னிங்னால, ரீடிங்னால, ஆனால் அது உங்களுக்கு மீனிங் தெரியாது, அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த வேர்ட்ஸை உங்கள் டைரியில், வெக்காபுலரி புக்கில் குறித்து வைங்க. ரெக்கார்ட் தேட். மேபி ஒன்ஸ் இன் அ வைல், ஒரு 2 weeks ஒரு தடவை, இல்லைன்னா 15 daysக்கு ஒரு தடவை, இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ரிகலெக்ட் பண்ணுங்கள். உங்கள் மெமரியில் அடிக்கடி வரக்கூடிய வேர்ட்ஸ் அதை குறித்து வைங்க. ஓகே, செக் த டிக்ஷனரி அண்ட் ஃபைண்ட் அவுட் த எக்ஸாக்ட் மீனிங். அதோட மீனிங்கை கண்டுபிடிங்க வித் எக்ஸாம்பிள். அதை எப்படி யூஸ் பண்ணுவதுன்னு எக்ஸாம்பிளோட செக் பண்ணுங்கள். ட்ரை டு யூஸ் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் த மீனிங். செகண்ட்லி லேர்ன் ஹவு டு யூஸ் இட். தேர்ட்லி யூஸ் இட். ஓகே, திஸ் இஸ் த மோஸ்ட் இஃபெக்டிவ் மெத்தட். அதாவது இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா, இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு எப்போவுமே மறந்து போகாது. ஆல்ரெடி இந்த வேர்ட்ஸ் உங்களோட மெமரியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட லைஃப்பில் நான் இப்படி நிறைய வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரோபஸ்ட் அப்படின்னு உள்ள வேர்டு நான் பிஏ இங்கிலீஷ் படிக்கும்போது தான் அதை லேர்ன் பண்ணேன். ஒரு போயட்ரி டீச் பண்ணும்போது எங்களோட ப்ரொஃபஸர் அந்த எக்ஸ்பிளனேஷனில் இந்த ரோபஸ்ட், ஓகே, ரோபஸ்ட் மீன்ஸ் இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ், நவுனை குவாலிஃபை பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஆக்சுவலி அந்த போயம் ஒரு பேர்டை பற்றியுள்ள ஒரு போயமாக இருந்தது. ஸோ அந்த போயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அந்த பேர்டோட பவரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த வேர்ட் அவர் யூஸ் பண்ணார். அதோட தமிழ் மீனிங்கோட யூஸ் பண்ணார். ஸோ ஐ காட் த வேர்ட். அதுக்கு பிறகு நான் அதை கேட்கும்போது, அதை வாசிக்கும் போது என்னோட மெமரியில் அது திரும்ப திரும்ப ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரோபஸ்ட் மீன்ஸ் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். Okay, for example, we can say he looks robust. Lana, her walk is robust. She has a robust walk. Even our economy is in a robust condition. அப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரோபஸ்ட் இந்த வேர்டை நீங்கள் படிங்க.
ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஹவ் லேர்ன்ட் திஸ் வேர்ட். அதாவது எனக்கு நிறைய வேர்ட்ஸ், நான் லேர்ன் பண்ண நிறைய வேர்ட்ஸ், அதோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். நான் எப்படி லேர்ன் பண்ணேன், யார்கிட்ட லேர்ன் பண்ணேன், எந்த டைமில் லேர்ன் பண்ணேன், அது எனக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த வெரி இஃபெக்டிவ் ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் வே, அதாவது டாபிக்கல் வெக்காபுலரி அப்படின்னு சொல்லுவோம். லேர்ன் டாபிக்கல் வெக்காபுலரி. அது என்ன டாபிக்கல் வெக்காபுலரி? நீங்கள் ரேண்டம்லி ஒரு டிக்ஷனரி எடுத்து 5 வேர்ட்ஸ் எழுதி லேர்ன் பண்ணுவதை விட கனெக்டட் வேர்ட்ஸை லேர்ன் பண்ணுவது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்ன கனெக்டட் வேர்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட் அப்படின்னு ஒரு டாபிக் எடுங்க, கார்டனிங் ஒரு டாபிக், ஸ்போர்ட்ஸ் ஒரு டாபிக், லெஷர் டைம் ஆக்டிவிட்டீஸ் ஒரு டாபிக். ஸோ different topics are there in our life, in our day-to-day life. நம்ம ஸ்பீக் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படி ஒரு டாப்பிக்கை எடுங்க, அந்த டாப்பிக்கில் நம்ம எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை லேர்ன் பண்ணுங்க. ஓகே, டாபிக்கல் வெக்காபுலரி டிக்ஷனரி உங்களுக்கு தனியாக வாங்க கிடைக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் பர்ச்சேஸ் தட். ஈவன் ஆன்லைனில் பிடிஎஃப்ல கூட உங்களுக்கு கிடைக்கலாம். யூ ட்ரை தட். ஓகே, பிடிஎஃப் ஃப்ரீ பிடிஎஃப் டாபிக்கல் டிக்ஷனரி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் ஒரு வேளை வரலாம். நான் இது வரைக்கும் செக் பண்ணலை. ஸோ தேட் வில் பி ஸோ யூஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம எடுக்கும். அந்த ஃபுட் ரிலேட்டடாக டேஸ்டி, ரொம்ப சுவையாக இருப்பது டேஸ்டின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் சேம் மீனிங்கில் யம்மின்னு சொல்லுவோம். UMM YUMMY, யம்மி. ஓகே, தட் இஸ் ஆல்சோ வெரி டேஸ்டி. டெலிஷியஸ்ன்னு சொல்லுவோம், டெலிஷியஸ். ஸோ her preparation, her food is so delicious. Okay, DELICIOUS. Okay, so related to that, there is also a term recipe. ரெசிபின்னா ஒரு ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அந்த லிஸ்ட் ப்ளஸ் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த மெத்தட், அதுதான் நம்ம ரெசிபி அப்படின்னு சொல்லுவோம். தென் தேர் ஆர் நேம்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் and the action verbs for cooking. Okay, stirring, slicing or cutting into pieces, washing, peeling off the skin. So there are so many words and phrases related to this topic, so you can learn that. அந்த மாதிரி டாபிக்கல் வெக்காபுலரி, டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணும்போது அது ஈஸியாக உங்களுக்கு மறக்காது. அந்த டாப்பிக்கை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது, பேச ட்ரை பண்ணும்போது, அந்த கனெக்டட் வெக்காபுலரி, அந்த வெக்காபுலரி எல்லாமே அந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட கனெக்டடாக இருப்பதுனால ஸோ யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் ஆஸ் வெல் அஸ் ரிகலெக்ட் தோஸ் வேர்ட்ஸ். ஓகே, நம்பர் 3, திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், லேர்னிங் பை சினானிம்ஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் த சென்ஸ், நீங்கள் யூஸ்வலி ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லைன்னா ரிட்டன் இங்கிலீஷில், ஆர்டினரி சிம்பிள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதிலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம்னா நெக்ஸ்ட் லெவல் வெக்காபுலரி, அதாவது நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது உங்கள் இங்கிலீஷ் ஒரு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷாக அடுத்தவங்களுக்கு கேட்கணும், அடுத்தவங்க அதை பார்த்து ஒன்றரை அடிக்கணும், இல்லைன்னா ஓ இட்ஸ் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அப்படி ஃபீல் பண்ணணும்னா ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் உங்கள் வெக்காபுலரியில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும். அதாவது ஆர்டினரியாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸுக்கு அடுத்த லெவல் வேர்ட்ஸ், அதே மீனிங்கில் வரக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் வேர்ட்ஸ், இதை தான் நம்ம சினானிம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேர்டுக்கு சிமிலரான நிறைய வேர்ட்ஸ் உண்டு இங்கிலீஷில் எஸ்பெஷலி. ஓகே, அதை நீங்கள் வெரி சிம்பிள் வே கூகுளில் அந்த வேர்டை, பர்டிகுலர் வேர்டை நீங்கள் டைப் பண்ணி சினானிம்ஸ்ன்னு போட்டாலே அதுக்கு சிமிலரான வேர்ட்ஸ் வரும். ஆர்டினரி ஸ்போக்கன் இங்கிலீஷில், டே டு டே இங்கிலீஷில் நீங்கள் இந்த சினானிம்ஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாக் அப்படின்னு, எஸ்டர்டே ஐ வாக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். ஓகே, இந்த வாக்குக்கு ஈக்குவலண்டாக சிமிலராக தேர் ஆர் பிளென்டி ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் அ வேர்டு வாண்டர், WONDER. வாண்டர்னா ஒரு எய்ம் இல்லாமல் அலைஞ்சு தெரிவது, கொஞ்சம் மீனிங் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ யூ கேன் சே எஸ்டர்டே ஈவினிங் ஐ வாண்டர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் ஆர் ஹர் ஹவுஸ். ஓகே,
There is another word, stroll, STROLL. ஸ்ட்ரோல்னா கேஷுவலாக ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வாக் பண்ணுவது, அதை ஸ்ட்ரோல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எஸ்டர்டே ஈவினிங் ஐ வென்ட் ஃபார் எ ஸ்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எஸ்டர்டே ஐ ஸ்ட்ரோல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். ஓகே, ஸ்ட்ரோல், மார்ச்ன்னா ரொம்ப டிசிப்ளின்டாக சவுண்ட் கிரியேட் பண்ணி நடக்கக்கூடியது. ஸோ தெர் இஸ் அ வேர்டு ஸ்வாகர்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நடக்கக்கூடியது. ஓகே, லுக் அட் ஹிஸ் ஸ்வாகர், ஸோ ஹி இஸ் ஸோ கான்ஃபிடென்ட், இப்படியெல்லாம் சொல்லலாம். சாண்டர்ன்னு ஒரு வேர்டு இருக்குது, ட்ரெட்ன்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ தேர் ஆர் பிளென்டி ஆஃப் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸில் ஏதாவது 1-2 வேர்டு இன்ஸ்டெட் ஆஃப் வாக், ஒரு 2-3 வேர்டு நீங்கள் கூட லேர்ன் பண்ணி வச்சுருந்தா அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் யூ கேன் யூஸ் தம். ஸோ வென் யூ லேர்ன் சினானிம்ஸ், நீங்கள் சினானிம்ஸை லேர்ன் பண்ணும்போது, ஒரு வேர்டுக்கு ஈக்குவலண்டான வேர்ட்ஸை லேர்ன் பண்ணும்போது ஈஸியாக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, ஸோ synonyms is a very effective way of learning new words, developing your vocabulary. Fourth method, இது நான் என்னோட லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு மெத்தட் சொன்னேன். ஆக்சுவலி நம்ம மைண்டில் ரெஜிஸ்டரான வேர்ட்ஸை லேர்ன் பண்ணுவது. அதுபோல் ஈக்குவலண்டாக மேபி அதோட ஒருபடி மேலே நான் கூடுதலாக லேர்ன் பண்ண மெத்தட் இந்த மெத்தட் தான், ஆக்சுவலி லேர்னிங் ஃப்ரம் அதர்ஸ். For example, adjectives like scintillating, okay, so bright, shining, அந்த மாதிரி scintillating அப்படின்னு உள்ள வேர்டு, hazardous அப்படின்னு உள்ள வேர்டு. ஸோ there are plenty of words நான் அடுத்தவங்கக்கிட்ட தான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஈவன் n number of words, the n number of அந்த ஃப்ரேஸ் கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபார்ம், இது கூட ஆக்சுவலி என்கிட்ட ஐஎல்டிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஹைலி எஜுகேட்டட் பர்சனுக்கிட்ட தான் இந்த n number of அப்படின்னு உள்ள ஃப்ரேஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரேஸ் நான் லேர்ன் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நீங்கள் அந்த இன்சிடெண்ட் எகெயின் யார்கிட்ட லேர்ன் பண்ணீங்க அதை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளால் வச்சுருந்தா ஈஸியாக உங்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியும், உங்கள் ஸ்டோர் ஹவுஸ்லேருந்து எடுக்க முடியும். ஓகே, ஸோ நான் யூஸ்வலி வெளியே எங்கேயாவது போகும்போது யார்கிட்டயாவது இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது சீக்ரெட்டாக நான் கையில் எல்லாம் வேர்ட்ஸ் எழுதி வைப்பேன். ஒரு டைமில் நான் இங்கிலீஷ் லேர்னிங்கில் ஸோ பேஷனேட்டாக இருந்த காலகட்டத்தில், ஆக்சுவலி இங்கிலீஷ் ட்ரெயினராக இருந்த காலத்தில் தான், ஓகே, என்னோட ஹேண்ட்ஸில் எல்லாம் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், என்னோட டயரிக்கு பின்னால் இருக்கும், என்கிட்ட என்னெல்லாம் பேப்பர் துண்டுகள் இருக்கோ, பாக்கெட்டில் சின்ன பாக்கெட் டயரி அந்த டைமில் யூஸ் பண்ணுவேன், எல்லாத்துலேயுமே குறிப்புகள், மோஸ்ட்லி வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் எழுதி வச்சுருப்பேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். நீங்கள் ஒரு கான்வர்சேஷனில் இருக்கும்போது லிசன் பண்ணும்போது கான்ஷியஸாக இருக்கணும், எப்போ நியூ வேர்டு வரும், எப்போ நியூ எக்ஸ்ப்ரெஷன் வரும், அதை பிக் பண்ணணும் அப்படின்னு கான்ஷியஸாக இருந்தால் நிறைய வெக்காபுலரி உங்களால் டெவலப் பண்ண முடியும். லாஸ்ட் பாயிண்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் த சென்ஸ், நிறைய பேருக்கு லேர்ன் பண்ணுவாங்க, நிறைய வேர்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இந்த பலவிதமான மெத்தட்ஸில், ஆனால் மறந்து போகும். ஹவு கேன் யூ ரிமெம்பர் த வேர்ட்ஸ்? எப்போவுமே ஒரு வேர்டுன்னா அதுக்கு பின்னால் ஒரு ஐடியா இருக்கும், ஒரு வேர்டுன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், அது ஒரு ஐடியா. ஆக்சுவலி ஐடியாஸை நம்ம ஈஸியாக மறந்து போவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைடுன்னா நடப்பது, ஃபாஸ்ட்டாக நடப்பது அப்படின்னு நினைப்போம். ஸ்ட்ரைடுன்னு கேட்கும்போது நமக்கு மறந்து போகலாம். ஓகே, அந்த ஐடியா மறந்து போகலாம். வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், நீங்கள் அந்த வேர்டுக்கு கூட ஒரு சிம்பிளையோ ஒரு இமேஜையோ ஒரு சவுண்டையோ அசோசியேட் பண்ணால் உங்களால் ஈஸியாக அதை ரிட்ரீவ் பண்ண முடியும், உங்கள் மெமரியிலிருந்து எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் அ வேர்டு ஹேசடஸ். ஹேசடஸ் மீன்ஸ் டேஞ்சரஸ். ஆனால் ஹேசடஸ்ன்னு கேட்கும்போது சில டைமில் நமக்கு மறந்து போகலாம் அதோட மீனிங், அந்த ஐடியா, இல்லைன்னா அந்த வேர்டு நம்ம மைண்டில் இருக்க அதோட மீனிங் மறந்து போகலாம். ஸோ யூஸ்வலி ஹேசடஸ்ன்னு கேட்கும்போது என்னோட மைண்டில் ஒரு இமேஜ் வரும். நம்ம டேஞ்சர் அப்படின்னு ஒரு ஸ்கல் வச்சு ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க சில எலக்ட்ரிசிட்டி போஸ்டில் எல்லாம், அந்த இமேஜை நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ டேஞ்சர். ஸோ
whenever it is hazardous அந்த இமேஜ் என்னோட மைண்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ வேர்டு வாப்ளிங், வாபிள், WARBLE, வாபிள் இல்லைன்னா வாப்ளிங். அதாவது ஒரு பேர்டோட ஸ்வீட் சாங், ஸ்வீட் சவுண்ட், பேர்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்வீட் சாங் இல்லைன்னா சவுண்டு தான் வாப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்டோட நான் அசோசியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நம்ம நாட்டுப்புறத்தில் உள்ள குயிலை தான் அசோசியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி வாப்ளிங், குயில் கூவது நமக்கு கேட்கும். ஸோ ஐ டோன்ட் ஃபர்கெட் திஸ் வேர்ட். another word mellifluous, mellifluous வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்வீட்டான வாய்ஸ், சவுண்ட், ஒரு பர்சனோட சவுண்ட் இல்லைன்னா ஒரு பேர்டோட சவுண்ட், அதுதான் மெலிஃப்ளூஸ் சாங், மெலிஃப்ளூஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெர் இஸ் அ பேர்டு நைட்டிங்கேல். இங்கிலாண்டில் நைட்டிங்கேல் அப்படின்னு ஒரு பேர்டு உண்டு. குயில் மாதிரி நல்லா பாடக்கூடிய ஒரு பேர்டு. அந்த பேர்டு கிட்ட தான் இந்த மெலிஃப்ளூஸ் அப்படின்னு உள்ள வேர்டை நான் அசோசியேட் பண்ணியிருக்கேன். ஸோ whenever I remember this word, actually the nightingale comes into my memory, so I can easily find out the meaning. That is sweet sound or sweet song of birds. ஓகே, இந்த 5 ஐடியாவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி உங்கள் வெக்காபுலரி டெவலப் பண்ணுங்கள். ஸ்பீக்கிங்கை எஃபர்ட்லெஸ்லி பண்ணுங்கள், ஃப்ளூவண்ட்டாக, இஃபெக்டிவாக, ஓகே, கான்ஃபிடெண்ட்டாக, பவர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ வெக்காபுலரி நிறைய இருந்தால் that means you are powerful in your language. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். another important thing, உங்கள் கமெண்ட்ஸை கீழே பதிவிடுங்க. இந்த வேர்ட்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்களா? அதை கீழே பதிவிடுங்க. Till we meet in the next video, wish you all the best.